உலக தன்னார்வ தினத்தை முன்னிட்டு கோவையில் 50,000 தேங்காய்களால் உருவாக்கப்பட்ட இந்திய வரைபடத்தை பொதுமக்கள் ஆர்வமுடன் பார்வையிட்டனர். மாணவர்கள் மற்றும் பொதுமக்களிடம் சமூக சேவை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கோவையில் தியானா பொது சேவை மையம் சார்பில் உலக தன்னார்வ தினம் கொண்டாடப்பட்டது. இதை முன்னிட்டு 50,000 தேங்காய்களை கொண்டு இந்திய வரைபடம் உருவாக்கப்பட்டு பொதுமக்களுக்காக காட்சிப்படுத்தப்பட்டது. தென்னையின் ஒட்டுமொத்த பாகங்களும் மக்களுக்கு பயன்படுவது போன்று பொதுமக்களும் ஏதாவது ஒரு வகையில் மற்றவருக்கு உதவ வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக இந்த வரைபடம் உருவாக்கப்பட்டதாக தியானா பொது சேவை மைய நிர்வாகி நித்யானந்தம் தெரிவித்தார். இன்று இன்டர்நேஷனல் வாலண்டரி டே. கோயம்புத்தூர் வெங்கடலட்சுமி ஸ்கூலில் 52,000 தேங்காய் இந்திய வரைபடத்தில் வரைந்து குழந்தைகளிடையே தன்னார்வத்தை உருவாக்கும் பொருட்டு தேங்காய் மூலம் கிடைக்கும் 16 விதம், உதாரணத்துக்கு தேங்காய் எண்ணெய், காயர்பத், தேங்காய் இளநீ, இந்த மாதிரி கொடுக்கும் பொழுது குழந்தைகளிடையே உணர்வும் தேங்காய் 16 விதமாக இந்த உலகத்துக்கு தன்னார்வத்துடன் தரும் பொழுது மனிதராக பிறந்தவர்கள் ஒரு நிமிடமாவது இந்த உலகத்துக்கு நல்லது செய்ய வேண்டும். இந்த நிகழ்ச்சியில் தேசிய மற்றும் அறிவியல் விஞ்ஞானிகளின் புகைப்படங்களும் அவர்களுடைய வரலாற்று குறிப்புகளும் இடம்பெற்றிருந்ததை மாணவர்கள் ஆர்வமுடன் குறிப்பெடுத்துக் கொண்டனர்.